முடிஞ்ச அளவுக்கும் நான் வந்து பொறுமையா தான் இருந்தேன். பொறுமையா படுத்திருந்தேன். பல்ல கடிச்சிட்டு படுத்திருந்தேன். நம்ம எப்படியாவது தாங்கிக்கணும். நமக்கு சீக்கிரமா குழந்தை பொறந்துரணும். சரி தாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தாங்கிட்டு வலிய பொறுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப டாக்டர் வந்தாங்க. அவங்க வந்து செக் பண்ணாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அதுவரைக்கும் பக்கத்துல உள்ள பொண்ணு அழுதுகிட்டே இருக்கு. அத பார்த்தோன தான் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அந்த பொண்ணு என்னன்னா, மொத நாள்லேருந்து அந்த பொண்ணு பெயின்ல இருக்கு. கடைசி 1 மணி நேரம் வலி சுத்தமா தாங்க முடியல. ட்ரிப்ஸ் ஏற 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 வலிய கிளப்பி விட்டுருச்சு. அந்த மாரி அந்த பொண்ணுலாம் வந்து பரபரப்பா வந்து எல்லாம் ஹே இந்த மாரி டாக்டர் மேடம் அங்கே போயிருந்தாங்க போல. மேடத்த வர சொல்லு, மேடத்த வர சொல்லு. இந்த மாரி வந்து பனிக்கூடம் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லவும், எனக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. அப்போ வந்து நமக்கு வந்து குழந்தை பொறந்துரும், இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தை பொறந்துரும் போல. டாக்டர் வர சொல்லிட்டாங்க. இந்த அந்தாண்டையும் போய் அங்கேயும் போய் படுக்க வச்சுட்டாங்க நம்மள. நமக்கு கண்டிப்பா குழந்தை பொறந்துரும்னு எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள கொஞ்சம் ஒரு தைரியமாவும் இருந்துச்சு. ரொம்ப பல்ல கடிச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள டாக்டர் மேடமும் வந்துட்டாங்க. வந்து அவங்களும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்களா, நான் ட்ரை பண்ணேன். வலினா வலி என்னால சுத்தமா தாங்கவே முடியல. கரெக்டா வந்து 3 மணி 3 மணிய தாண்டிடுச்சு. 3:30 ஆயிடுச்சு. அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, என்னால சுத்தமா முடியல. வலினா ஓவர் வலி ஆயிடுச்சு. எனக்கு வந்து பிபி ஏறிடுச்சு. மூச்சு திணறல் மாரி வந்துருச்சு. குழந்தையும் பாதி தூரம் வந்துருச்சு. வந்து அப்படியே நின்னுடுச்சு குழந்தை. என்னாலயும் ட்ரை பண்ண முடியல. என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு வந்து எப்படி சொல்ல, சுத்தமா எனர்ஜியே இல்லாத மாரி ஆயிடுச்சு. அப்படியே சோர்ந்து போயிட்டேன். அப்படியே சோர்ந்து போய் அப்படியே படுத்தே இருந்தேன். அவங்க வந்து ட்ரை பண்ணுமா, ட்ரை பண்ணுமா, பெயின் வரும்போது தான். அதாவது அந்த ஒரு ஒரு செகண்ட் பெயின் வரும். அந்த நேரம் தான் நம்ம வந்து புஷ் பண்ணி குழந்தைய வெளில எடுத்து வரதுக்கு நம்ம தான் புஷ் பண்ணி பண்ணி குடுக்கணும். அந்த இது பெயின் வரும்போது இது பண்ணுமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னால முடியல கடைசி நேரத்துல. என்ன பண்றதுன்னு தெரியல. முடிஞ்சா தானே நம்ம பண்ணலாம். என்னால முடியல. கத்துறேன். அந்த பொண்ணு கத்துனுச்சுன்னு சொன்னேன் பாருங்க. அத தாண்டி நான் கத்த ஆரம்பிச்சுட்டேன் அந்த லாஸ்ட் நேரத்துல. அந்த அந்த ரூமே சவுண்டா கேக்குது. அந்த சவுண்ட்லாம் எங்கேருந்து தான் வரும் அப்படின்னே தெரியல. நம்மள மீறி நம்மகிட்ட இருந்தே வர சவுண்ட் அது. அந்த அந்த வலியில தாங்க முடியாத வலியில. அப்போ வந்து என்னால முடியல. நான் சொல்றேன், "என்னால முடியல மேடம், என்னால முடியல மேடம்ங்கிறாங்க." சுத்தி பார்த்தீங்கன்னா, நர்ஸுங்களா நிக்கிறாங்க. நர்ஸுங்க, அந்த கூட்டுற ஆயாம்மா, டாக்டருங்க இருக்காங்க. இன்னொருத்தவங்க டாக்டரும் இருக்காங்க. இடையில இடையில யார் யாரோ வராங்க. சுத்தி நர்ஸுங்களா இருக்காங்க. இந்த கைய பிடிச்சிருக்காங்க ஒருத்தவங்க, இந்த கைய பிடிச்சிருக்காங்க, இந்த கைய ஒருத்தவங்க பிடிச்சிருக்காங்க. நான் வலியில ஒரு நர்ஸ கைய பிடிச்சி அழுத்தி கிள்ளி டாக்டர்லாம் உத விட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன். என்ன மாரியே அந்த மாதிரி பண்ணிட்டேன். கத்தி நம்ம வலிய பொறுக்க முடியாம அப்படியே இறுக்கி பிடிச்சேன் பாருங்க. ஒரு நர்ஸ் பக்கத்துல என் கைய பிடிச்சாங்க. அவங்க கைய பிடிச்சி இறுக்கி பிடிச்சி நகலாமே அவங்களுக்கு குத்திருக்கும். அந்த அளவுக்கு வந்து நான் வந்து என்னாலயும் வலி தாங்க முடியல. கடைசி ஸ்டேஜ் ஆயிடுச்சு. 3:45 ஆயிடுச்சு. அதுக்கு மேல சுத்தமா எனக்கு முடியல. அவ்வளவுதான் என்னால முடியும். நான் சொல்லிட்டேன், என்னால சுத்தமா முடியல. என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்துட்டேன். குழந்தையும் பாதி இதுல வெளில வந்து இருக்கு. தலை பாதி வெளில வந்துருச்சு. டாக்டர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. இது மாதிரி குழந்தை வந்துருச்சுமா, குழந்தைக்கு மூச்சு திணறிடும். நீ ட்ரை பண்ணு, ட்ரை பண்ணு. வலி வரும்போது முக்கு, புஷ் பண்ணு. குழந்தைய வெளில தள்ளு அப்படின்னு சொல்றாங்க. என்னால முடியல. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, அது மாதிரி வந்து இவ வந்து ட்ரை பண்ண மாட்டா போல இருக்கு. இவளுக்கும் பிரச்சனை ஆயிடும். மூச்சு திணறுது, குழந்தைக்கும் மூச்சு திணறுது. நம்ம வந்து அந்த ஃபோர்செப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆயுதம் போட்டு எடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒண்ணு. அது அது மாதிரி பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளில அவங்க ஃபேமிலியில போய் கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. போய் வெளில போய் கேட்டு வந்திருப்பாங்க போல. வெளில போய் கேட்டு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து பண்ணுங்க, எடுத்துருங்க அது மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டாங்க போல. அதுக்கப்புறம் நாளை ஹாலு கரெக்டா. நாளை அவங்க என்கிட்ட சொன்னது வந்து 5 மணி சொன்னாங்க. ஆனால் கரெக்டாக 4:15க்கே அந்த மாதிரி பண்ணி குழந்தை வெளில வந்துருச்சு. அந்த குழந்தை வெளில வந்தோடனே தான் அந்த வலிலாம் எங்கே போணுது, என்ன ஆனுதுன்னே தெரில. அப்பாடான்னு அப்போ தான் ஆணுச்சு. என்னமோ ஒரு பெரிய மலையை இறக்கி வச்ச மாதிரி ஒரு இது. அதுக்கப்புறம் அந்த வலியே தெரில. குழந்தைய எடுத்து மேலே போட்டு அந்த குழந்தைய தொடச்சிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்களா, அந்த இதில் அந்த குழந்தை முகத்தை பார்த்தோன்னே அதுக்கப்புறம் அந்த வலியே எங்கே போணுது என்னானே தெரில. வலி இருக்கும் தான். அதுக்கப்புறம் நிறையா இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வலிலாம் இருக்கும் தான். ஆனால் அந்த குழந்தை பிறந்த உடனே வலி எங்கே போணுச்சு என்ன ஆணுச்சுன்னே தெரில. நான் அதுக்கப்புறம் அப்படியே படுத்துட்டேன். என்னால் முடியல. அப்போ அதுக்கப்புறம் ஒரு மாதிரியே மயக்கம் மாதிரியே இருந்தது. அதோட படுக்க வச்சுருந்தாங்க இல்லையா, நான் நினச்சிட்டே இருக்கேன், உண்மையாக நமக்கு குழந்தை பிறந்துருச்சா, இல்லை நம்ம ஏதாவது கனவுல இருக்கோமா, எப்படி நேற்றே ஹாஸ்பிட்டல் வந்தோம் 10 நாள் ஆகும்னு சொன்னாங்க, பெயின் வந்தால் வாங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க.
வந்து ஒரு நாள் நைட்லயே நம்ம வந்து திரும்ப நைட்டு தூங்கி எந்திரிச்சிருக்கேன். திரும்ப உடனே பெயின் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து குழந்தையும் நமக்கு பொறந்துருச்சு. அதுவும் நார்மல் டெலிவரியா பொறந்திருக்கு. என்னால வந்து நம்பவே முடியல. நான் நாள் வரைக்கும் எனக்கு வந்து நார்மல் டெலிவரிலாம் பொறக்காது. நமக்கெல்லாம் எங்க பொறக்க போகுது அப்படின்னு தான் ஒரு நெனப்பிலேயே இருந்தேன். நார்மலா ஆனுச்சு. அதெல்லாம் எனக்கு ஒரு ஆச்சரியமாவே இருக்கு. நெனச்சு நெனச்சு பார்க்குறேன். உண்மையாவே நமக்கு குழந்தை பொறந்துருச்சா? நம்ம ஏதாவது கனவுல இருக்கோமா? தூங்கிட்டு இருக்கோமான்னு அங்க அந்த இடத்துல படுத்துட்டு எனக்கு கடைசியா குழந்தை பொறந்ததுக்கப்புறம் இந்த மாரியே தான் ஞாபகத்துல ஓடிட்டு இருந்துச்சு. அந்த மாரி வந்து நான் எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது வந்து டேட்டும் இருந்துச்சு. 20 நாள் இருந்துச்சு. 20 நாளுக்கு முன்னாடியே குழந்தை பொறக்கும் பொறக்கும். அதுவும் நார்மல் டெலிவரியா பொறக்கும். இவ்ளோ சீக்கிரம் பொறக்கும். அப்படின்னு என்னால அந்த கடைசி வரைக்கும் நம்பவே முடியல. அதாவது இந்த கன்சீவா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை பொறக்கிற டைமெல்லாம் வந்து யாராலயுமே கணிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து உண்மதான். டாக்டரே வந்து 20 நாள் அப்புறம் தான் குழந்தை பொறக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு நாள் நைட்ல வந்துட்டு திரும்ப போயிட்டு திரும்ப எங்களுக்கு குழந்தை பொறந்துருச்சு. அதெல்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷனா ஆயிடுது அந்த டைம்ல. எப்ப என்ன ஆகும் அப்படிங்கிறதே தெரியாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, என்ன மாரி நீங்களும் வந்துட்டு அலட்சியமா இருக்க வேணாம். உடனே பெயின் வருதா, உடனே ஹாஸ்பிட்டல் போங்க, காட்டுங்க. இது மாரி 20 நாள் இருக்கு, இன்னும் 1 மாசம் இருக்கு, இன்னும் 2 மாசம் இருக்கு, இன்னும் 1 வாரம் இருக்கு. அதுக்குள்ள ஏன் பெயின் வந்துச்சு? இது சும்மா பெயினா இருக்கும் அப்படின்லாம் நினைச்சிட்டு வீட்ல இருக்காதீங்க. பெயின் வருதா, கொஞ்ச நாள் கிட்ட நெருங்கிடுச்சா, கண்டிப்பா உடனே எந்த பெயினா இருந்தாலும் உடனே ஹாஸ்பிட்டல் போங்க. போய் பார்த்தா தான் தெரியும் நம்ம. நம்ம வந்து அலட்சியமா வீட்லயே இருந்துட்டு நமக்கு வந்து பெயின் வரல, அதுதான் 20 நாள் இருக்குல்ல, 1 மாசம் இருக்குல்லன்னு வச்சுட்டு இருந்தோம்னா, அது பெரிய பிரச்சனை ஆயிடும். எதா இருந்தாலும் கடைசி நேரத்துல வந்து எதுக்கும் வந்து அலட்சியமா இருக்கக்கூடாது. எதா இருந்தாலும் உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு காமிக்கணும். அதுதான் வந்து நான் வந்து சொல்ல விரும்புறேன் எல்லாருக்கும். அது ஒரு அட்வைஸா. ஏன்னா வந்து இப்போ உள்ள காலகட்டத்துல வந்து எப்ப என்ன ஆகும்னே தெரியாது. அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. அது மாரி ஒரு நார்மல் டெலிவரி நடக்க போது, இந்த மாரி சீக்கிரமா குழந்தை பொறக்க போதுன்னா, ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடணும். அதான் நல்லது. அங்க போயிட்டு எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். அந்த மாரி எனக்கு வந்து இப்படிதான் நடந்துச்சு. ஒரு நாள் நைட்டு. அந்த ஒரு நாள் நைட்டுக்குள்ள மறுநாள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து மறுநாள் நைட்டு என் குழந்தை வந்து எனக்கு பொறந்துருச்சு. உண்மையா வந்து என்னால மறக்க முடியாத நாள் அது. ரொம்ப சந்தோஷமான நாளு. அந்த மாரி இன்னொன்னு என்ன சொல்றேன் அப்படின்னா, தைரியமா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நான்லாம் வந்து ரொம்ப பயந்தேன். நமக்கெல்லாம் ஆகுமா நார்மல் டெலிவரி? நமக்கெல்லாம் எங்க ஆகப்போகுது? நம்மலாம் என்ன பண்ணோம்? நமக்கு எப்படி ஆகப்போகுது? அப்படி இப்படின்ட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனா கடைசியா அந்த நேரத்துல வந்து சரி ட்ரை பண்ணணும். நம்மளால முடியும். நம்மளால முடியும்னு அந்த ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்துருச்சு. எப்படியாவது குழந்தை பெத்துக்கணும். வலிய தாங்கிக்கணும், பொறுத்துக்கணும். அந்த ஒரு இதுலயே நான் வந்து ரொம்ப தாங்கிக்கிட்டேன். ஒரு வீட்ல கூட சொல்ல முடியல. என்ன வந்து ஆப்ரேஷன் பண்ணி விட்டுருங்க. எனக்கு வேணாம் நார்மல் டெலிவரின்னு கூட என்னால சொல்றதுக்கு எனக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா நேரா என்ன உள்ள கூட்டு போயிட்டாங்க. வீட்ல உள்ளவங்கலாம் வெளில நிக்கிறாங்க. அவங்கள என்னால பார்க்க கூட முடியல பாருங்க. அந்த 5 மணி நேரம் நான் எதுவுமே பேசவும் முடியல. என்னால எதுவும் சொல்லணும்னு நெனச்சா கூட சொல்ல முடியல. டைரக்ட்டா உள்ள போயிட்டாங்க. ஆனா என்ன ஒரு பெரிய விஷயம்னா, அந்த டாக்டர் மேடம் தான். அவங்க பேர் வந்து பிரபா மேடம். அவங்க வந்து ரொம்ப ரொம்ப அவங்க ட்ரை பண்ணலன்னா, எனக்கு நார்மலாவே டெலிவரி ஆயிருக்காது. அவங்க தான் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. நான் ஸ்டார்ட்டிங்லேருந்தே என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. நார்மலா ஆகும். நீ ட்ரை பண்ணா முடியும்ப்பா, ட்ரை பண்ணா முடியும். இதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் நேரத்துல கூட நான் கேட்குறேன். எனக்கு அவங்க கைய பிடிச்சு நான் கேட்டேன். எனக்கு கண்டிப்பா ஆகிடுமா, நீ சொல்லுங்க அப்படின்னதுக்கு, கண்டிப்பா ஆகிடுமா. இன்னைக்கா? அப்படின்னு இன்னைக்கு ஆகிடுமா அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன். நான் இன்னைக்கா? இன்னும் 5 மணி நேரத்துல ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டா 5 மணிக்குள்ள ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. 5 மணிக்குள்ள ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு 4 1/4க்குலாமே குழந்தை பொறந்துருச்சு அவங்க சொன்ன மாரி. அந்த மாரி அவங்க அந்த டாக்டரும் அந்த மாரி சொன்னாங்க. சரி அவங்க சொல்றாங்களே அப்படிங்கிறதுக்காக நான் எதுவுமே சொல்லல. ஓகே ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வரைக்கும் பல்ல கடிச்சுக்கிட்டு நான் தாங்கிக்கிட்டேன். என்னால சரி நம்மளால முடியும், தாங்கிப்போம் அப்படிங்கிற ஒரு இதுலயே பல்ல கடிச்சிட்டு தாங்கிட்டு இருந்தேன். இதான் என்னோட பார்த்தீங்கன்னா, அந்த நார்மல் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸு. தாங்க முடியாத வலி தான். மரண வலி தான். கொடுமையான வலி தான். அது வந்து ஒரு நாள் வலி தான் சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து உண்மதான். அன்னைக்கு ஒரு நாள் தான். அந்த குழந்தை முகத்த பார்த்தோன்னா, அந்த வலிலாம் எங்க போகும்? என்ன ஆகும்? அப்படின்ட்டுமே தெரியாது. அந்த அளவுக்கு எல்லாம் மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் உள்ள பெயின்லாம் இருக்கும் தான். இருந்தாலுமே நமக்கு வந்து தெரியாது. போக போக சரியாயிடும். ஒரு குழந்தை நார்மலா டெலிவரி ஆனுச்சுன்னா, ஒரு குழந்தை பொறந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லாத மாரி இருக்கும் நமக்கு. ஒரு சீக்கிரமா கொஞ்சம் நார்மலா நார்மலா குழந்தை பொறக்கிறது வந்து கொஞ்சம் சீக்கிரமா உடம்பு ரெக்கவர் ஆயிடு வந்துருமா, அதனால கொஞ்சம் நல்லாயிருக்கும் உடம்பு. அது மாரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது மாரிலாம் நடக்கும் உங்களுக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? கன்சீவா இருக்க நீங்க. உங்களுக்கும் இந்த மாரிலாம் ஏதாவது பெயின் வந்துச்சு,
இல்லை என்னானே தெரில, டவுட்டாக இருக்குது, கன்ஃபியூஸாக இருக்குன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போங்க. போனீங்கன்னா தான் தெரியும். கடைசி நேரத்துலலாம் சொல்கிறேன். வீட்டில் வச்சுட்டு இருக்காதீங்க. எப்போ வேணால் வலி வரலாம், எப்போ வேணால் என்ன வேணால் ஆகலாம். அதனால் வந்து நீங்கள் எந்த பெயினாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு காட்டுங்க. ஓகே, தேங்க்யூ.